அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைக்கி பதிவில் இயல் 5 குருவினா திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் இயல் 5, 6, 7 பார்க்கலாம். பாருங்கள், இயல் 5 கரப்பிடும்பை இல்லாதார் இத்தொடரின் பொருளை கூறுக. இந்த அடிக்கடி கேட்பாங்க, இந்த கரப்பிடும்பை இல்லாதார் அப்படின்னா என்னென்னா, தம்மிடம் உள்ள பொருளை மறைத்து வைத்தல் அப்படிங்கிற துன்பம் தராத நல்லவர் அப்படிங்கிறது. பொருளை மறைத்து வைக்காதவர் அப்படின்னு எழுதினா கூட போதும். கரப்பிடும்பை இல்லார் அப்படின்னா தன்னிடம் உள்ள பொருளை மறைத்து வைக்காமல் எல்லாத்துக்கும் கொடுக்குறவர் நல்லவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தஞ்சம் எளியர் பகைக்கு. இவ்வடிகளுக்குள்ள அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. சீர் அசை வாய்ப்பாடுன்னு போட்டுக்கோங்க. தஞ்சம் பாருங்க, ஒரு குறில் அப்புறம் ஒற்று, குறில் ஒற்று. இந்த ஒற்றெழுத்தை நீங்கள் மறைச்சிக்கிட்டு பார்த்தா ஒரு எழுத்து மட்டும் இருந்துச்சுன்னா நேர், நேர் நேர் தேமா வாய்ப்பாடு. எளியர், எலி 2 குறில் வந்திருக்குது, 2 குறில் நிறை, அடுத்தது குறில் ஒற்று, அப்போ நேர், நிறை நேர் வாய்ப்பாடு என்ன புளிமா. கடைசி சீரு பகைக்கு, அதை பிரிக்கக்கூடாது. பகை பக்கத்தில் என்ன இருக்குது, ஒற்றெழுத்திற்கு ஒரு குறில் நெடில் ஒற்று, அப்புறம் இங்கே ஊ சவுண்டு வருதா, சுடுது பொருளை முடிஞ்சாவே இங்கேயும் ஊ அப்படின்னு வரணும். நிறை பூ, நிறை பூ, 2 குறில் நெடில் ஒற்று நிறை. இங்கே கூ சூடு துபுருளை முடிஞ்சதுனால ஊ அப்படின்னு சேர்க்குறோம், ஊ. அப்போ நிறைவு வாய்ப்பாடு பிறப்பு. அடுத்த கேள்வி பாருங்க. வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரின் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து என்ன? ஒருத்தர் வறுமையால் வர்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஏளனமாக பேசிட்டு அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. அவங்க அதனால் நம்ம செஞ்ச உதவிக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் மனநிறைவோடு வாங்கிட்டு போக மாட்டாங்க. அதாவது வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரை இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுக்க வேண்டும். சரி, இப்போ பாரு நம்மளை தொல்லை பண்ணுறாங்களே அப்படின்னு இகழ்வாக பேசக்கூடாது, தெரியுதுங்களா? அப்பொழுதுதான் இறப்பவரின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நாம் ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னா அதை பெறவங்க என்ன செய்யணும், மனசார வாங்கிட்டு போகணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கொடுத்த பலனே கிடைக்கும். அதனால் வறுமையின் காரணமாக உதவி கேட்டு வருபவரை இகழ்ந்து ஏளனம் செய்யாமல் பொருள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறப்பவரின் உள்ளத்தில் என்ன இருக்கும், மகிழ்ச்சி பொங்கும். அடுத்தது பாருங்க, கூரான ஆயுதம் எது? பின்வருவனவற்றுள் கூரான ஆயுதம் எது அப்படின்னு சென்னா போதார் அப்படின்னா யார்? சென்னா போதார் அப்படின்னா திருவள்ளுவருக்கு பேர், இன்னொரு பேர் என்னது, சென்னா போதார், பொய்யில் புலவர், தெய்வ புலவர் அப்படின்லாம் இருக்குது. சென்னா போதார்னா இந்த வினாவை படிச்சுட்டு யாருன்னு தெரியாமல் முழிக்கக்கூடாது. நம்ம படித்தது தான். திருவள்ளுவர் என்ன கூறுறாரு, பெரிய கத்தி இரும்பு ஈட்டி உழைத்ததால் கிடைத்த ஊதியம் வில்லு அம்பு அப்படிங்கிறல கூரான ஆயுதம் அப்படின்னா எது? நம்ம உழைக்கிறதால கிடைக்கக்கூடிய ஊதியம்தான். அதுலேயே ஆன்சர் இருக்கும், உழைத்ததால் கிடைத்த ஊதியம். ஏன் அப்படின்னா பகைவரை வெல்லும் கூர்மையான ஆயுதம் எது? பணம் தான். அதை விட வேறு எதுவுமே உலகத்தில் இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்த இயல் 6 பாருங்கள். இது அடிக்கடி கேட்கக்கூடிய வினாதான். பாருங்கள், ஈஸியாக பதில் எழுதலாம். பாசவர் வாசவர் பல்லின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இந்த வணிகர்கள் யார் யார்? பாசவர் அப்படின்னா யார்? பாசம் வெற்றிலை போட்டால் என்ன, அது பாசம் இருந்தால் செவக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ பாசவர் அப்படின்னா யார்? வெற்றிலை விற்பவர். வாசவர் அப்படின்னா ஏலம் முதலான வாசனை பொருட்கள், நறுமண பொருட்கள் அப்படின்னா என்னது? வாசவர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, வாசனை பொருட்களை விற்பவர் அப்படின்னு கூட எழுதலாம். ஏலம் முதலான ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் விற்கிது இல்லைங்களா, அது ஏலம் முதலான நறுமண பொருள்களை விற்பவர். பல்நின விளைஞர் அப்படின்னா பல்நின அப்படின்னா பல வகையான இறைச்சி விற்கக்கூடியவங்க. இப்போ உமனர் அப்படின்னா தெரியும், உப்பு. உமனர்னா உப்பு. உப்போட நிறம் என்ன? வெண்மையான உப்பு விற்பவர். அப்படி எழுத முடியலன்னா கூட மெல்லக்கற்கும் மாணவர்கள் இங்கே பாருங்கள், பாசவர் அப்படின்னா பாச வெற்றிலை, வாசம் நறுமணம் வாசனை பொருள்னு கூட எழுதுங்க. பல்நின விளைஞர் அப்படின்னா பல வகையான இறைச்சி விற்பவர். உமனர் வெண்மையான உப்பு விற்பவர். இது 2 மதிப்பெண் வினாவில் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், அதை விட ரொம்ப எளிமையான வினா. இந்த இதில் புதுசாக கொடுத்துருக்காங்க, முத்தொள்ளாயிரம். பழைய சிலபஸில் அது 9th இருந்ததை இப்போ கொடுத்துருக்காங்க. அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவில இவ்வடியில் சேற்றையும் வயலையும் குறிப்பது. இந்த கேள்வியும் இதிலே இருக்குது, பதிலையும் இதிலே இருக்குது. பாருங்கள், அல்லல் இங்கேருந்து எழுதலாம். அல்லல்னா சேரு, பழனம் அப்படின்னா அது வயல். இதை 2 எடுத்து எழுதிட்டு படிக்க வேண்டியது இது 2 தான், சேரு வயல், அவ்வளோதான். இது 2 மதிப்பெண். அடுத்தது வறுமையிலும்
படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் யார்? மாப்போ சிவஞானம் என்பதற்கு சான்று தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதுங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. அப்படியே அடுத்தது, புத்தகம் வாங்குவதற்கு பணம் இல்லாத காரணத்தால் என்ன செஞ்சார்? பழைய புத்தக கடைக்கு சென்று, ஏன் பழைய புத்தக கடைக்கு போனார் அப்படின்னா, குறைந்த விலைக்கு புத்தகங்களை வாங்கி படித்தார். புத்தகம் வாங்குவதற்கு பணம் இல்லாத காரணத்தினால், பணம் இல்லாத நிலையில் பழைய புத்தக கடைக்கு சென்று எதனால் போனார்? குறைந்த விலைக்கு புத்தகம் வாங்க போனார், வாங்கி படித்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு? உணவுக்காக வைத்திருந்த பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் என்ன செஞ்சார்? பட்டினி கிடந்திருக்கிறார் மாப்போசி. இதிலேருந்து நமக்கு வறுமையாக இருந்தாலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்தது, புறத்திணைகளில் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. புறத்திணை என்னென்ன? வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒழிங்கை, தும்பை, வாகை. அவ்வளோதான். 8 திணை எழுதுங்க. 8 திணையுமே பூ உள்ள திணை. பொதுவியல் திணை பற்றி குறிப்பெழுதுக. பொதுவியல் அப்படின்னா என்ன? வெட்சி திணை முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில், புறத்திணை எத்தனை அப்படின்னா 12. வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, ஒழிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளி, பெருந்திணை அப்படிங்கிறது. இந்த வெட்சி திணையிலேருந்து பாடான் திணை வரை உள்ள புறத்திணையெல்லாம் பொதுவான செய்திகளையும் அதில் கூறப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் என்னது? பொதுவியல் திணை. வெட்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான செய்திகளையும் அவற்றில் கூறப்படாத செய்திகளையும், இந்த 2 பாயிண்ட் முக்கியம். பொதுவான செய்தியும் கூறப்படாத செய்தியும் கூறுறது தான் எது? பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ரொம்ப எளிமையான வினா. பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறியிடுக. பழங்காலத்திலே பாண்டியர் ஆண்ட பெருமையை கூறி, இங்கே ஒரு கமா போடுங்க. சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, இங்கே ஒரு கமா போடுங்க. சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, இங்கே ஒரு கமா போடுங்க. அருமை தமிழ் நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் அப்படின்னு இங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும். மாப்போ சிவஞானம் சிற்றக்கல் ஒலி அப்படிங்கிற பாடத்திலேருந்து வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், இயல் 7 ரொம்ப முக்கியம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு குருவினா, சிறுவினா, நெடுவினால ஏதாவது ஒன்று அவசியம் வரும். பாருங்கள், அவயம் அப்படின்னா குறிப்பெண்ணா. ரொம்ப இப்போ உள்ள கோர்ட்டை தான் அப்போ அவயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவயம் என்பது அறம் கூறும் மன்றங்கள். இது எதுக்கு பயன்பட்டது அப்படின்னா, அரசரின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தது. அரசனுடைய அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தது. அறமறக் கண்ட நெறிமான் அவயம் என்கிறது எந்த நூல்? புறநானூற்று பாடல். உறையூரில் இருந்த அவயம் தனிச்சிறப்பு பெற்றது. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. துலாக்கோல் போன்ற நடுநிலை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவயம் என்பது அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறமறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது எந்த நூல்? புறநானூற்று நூல். உறையூரில் இருந்த அவயம் தனிச்சிறப்பு பெற்றது. மதுரையில் இருந்த அவயம் பற்றி எது குறிப்பிடுகிறது? மதுரை காஞ்சி என்ற நூல் குறிப்பிடுகிறது. அடுத்தது, காய்மணி ஆகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன். இந்த உவமை உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா, இளம் பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்ன மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டதை போல கருணையனும் தன் தாய் எலிசபெத் அம்மையார் இறந்ததை பார்த்து என்னது இழந்து வாடுகின்றான் என்பதுதான் இந்த உவமை உணர்த்தும் கருத்தாகும். இந்த கேள்வியை நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா இது நெடுவினாவில் கேட்டாலும் இதை எழுதலாம். இளம்பயிர் வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளை காணும் முன்னே மலைத்துளி இல்லாமல் வாடி காய்ந்து விட்டது, அதே போல கருணையனும் தன் தாயை இழந்து வாடுகின்றான் என்பதுதான் இந்த உவமை உணர்த்தக்கூடிய கருத்தாகும். அடுத்தது பாருங்க, குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறள் வெண்பா அப்படின்னா என்ன? வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்றிருக்கணும். வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று குறள் வெண்பா அப்படின்னா என்னது? குறள் 2 அடியில் தான் வரும். அதில் முதல் அடியில் 4 சீர் இருக்கும், அதாவது அதுக்கு பேர் அளவடி அப்படின்னு சொல்லுவோம். 2வது அடியில் 3 சீர் இருக்கும், அதுக்கு பேர் என்னது? சிந்தடி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் தெரிஞ்ச குறளை எழுதுங்க. தெரியலன்னா என்ன செய்யணும்னா, குறள் அழகிடுதல் அப்படின்னு சொல்லி 37வது வினாவில் இருக்கும், அந்த குறள் எடுத்து அப்படியே எழுதி வைங்க. சரியா? குறள் வெண்பாங்கிற கேள்வி வந்தால் நான் எடுத்துக்காட்டு வேறு குறள் எழுதியிருக்கேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். சரிங்களா? இந்த குறள் வெண்பா அப்படின்னு வந்தாவே அந்த கேள்விக்கு இது 35வது வினாவாக தான் வரும். தெரியுதா? அப்போ முதல் குறள் வெண்பா என்பது வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று 2 அடிகளாய் வரும். முதல் அடி 4 சீர், 2ஆம் அடி 3 சீர்.
எடுத்துக்காட்டு வந்து எந்த குறள் வேணாலும் நம்ம எழுதலாம். 37வது வினாவில் அலகிடுதலுக்கு வரக்கூடிய குறளையே எடுத்து எழுதலாம். அடுத்தது சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமை. இந்த பரீட்சையில் கூட இந்த தர தேர்வில் கூட 3ஆம் திருப்புதல் தேர்வில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். என்ன செய்யணும்? ஒரு அரசனுக்கு தலையாய கடமை என்ன? நீர்நிலைகளை பெருக்க வேண்டும். நீர்வளம் பெருக்கணும், நிலவளம் கண்டு உணவு பெருக்கத்தை காண வேண்டும். உணவை உற்பத்தி அதிகரித்து செய்து அதனை என்ன செய்யணும்? அனைவருக்கும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கிடைக்க செய்வது சங்க இலக்கியத்தில் அரசனின் கடமையாக சொல்லப்பட்டுள்ளது. நிலவளம் நீர்வளம் பெருக்கணும், நிலவளம் காணணும், உணவு பெருக்கம் அடைய செய்யணும், அனைவருக்கும் கிடைக்க செய்யணும். அதான் கடமை. அடுத்தது பாருங்க, பழங்களை விடவும் நசுங்கி போனதாக கல்யாண்ஜி எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் இந்த அக்கறை அப்படிங்கிற கவிதையிலேருந்து வந்திருக்குது. இதுவும் இந்த தடவை புதுசாக சிலபஸில் கொடுத்ததை நல்லா படிச்சுக்கணும். பழங்களை விடவும் அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை நசுங்கி போனதாக கல்யாண்ஜி குறிப்பிடுகிறார். அடுத்த மனிதர்கள் மீதான மனித நேயம் நசுங்கி போனதாக கல்யாண்ஜி குறிப்பிடுகிறார். எது? மனித நேயம் மறத்து போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறை அப்படிங்கிறது இப்போ நசுங்கி போச்சு அப்படின்னு சொல்லி கல்யாண்ஜி குறிப்பிடுகிறார். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.